இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் இங்க பாரு, ஒரு வேலை பண்ணலாம். இதை தனியா எடுத்து வை. ஈவினிங் நமக்கு சைட் டிஷ்க்கு தேவையில்ல, கொஞ்சம் நிறையவே எடுத்து வை. டேய் போதும்டா. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நீலம், என்ன இது? அவகிட்ட வரேன்னு நீ ஒத்துக்கிட்டல. ஆனா இவ்ளோ சீப்பா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியுது இங்க எல்லாமே தப்பா நடக்குது. இன்ஃபேக்ட் நடக்கிற கல்யாணமே தவறு. ஆனா நாம வந்தது லக்ஷ்மிக்காக. இதுக்கப்புறம் அவளை பார்க்க முடியுமோ, அவகிட்ட பேச முடியுமோ தெரியல. சோ ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தான். அந்த கொஞ்ச நேரம் கூட என்னால இங்க இருக்க முடியலங்க. சொல்ல போனா எனக்கு மூச்சு முட்டுது. நீங்களே எப்படி இங்க உட்கார்ந்திருக்கீங்கன்னு புரியல. என்னோட பொண்ணுக்காக, லக்ஷ்மிக்காக முறையா அவ என்கிட்ட கேட்டிருக்கா. அவளுக்காக நான் கன்னியாதானம் பண்ணுவேன். ப்ளீஸ் நீ எனக்காக உட்காரு ப்ளீஸ். ஆமாம்மா உட்காரு. வேர் சொல்றதும் சரிதான். இதுக்கப்புறம் நாம லக்ஷ்மிய பாப்போமோ பார்க்க மாட்டோமோ. கல்யாணத்துக்கு அப்புறம் லக்ஷ்மிய இங்க வச்சிருக்க மாட்டான், வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுவான். இன்னைக்கு ஒரு நாளாவது அவளை ஆசை தீர பார்க்கலாம்ல. கொஞ்ச நேரம்தான், உட்காரு. என்னோட கண்ணுக்குள்ளயும் அக்காவோட கண்ணுக்குள்ளயும் ஏதோ கெமிக்கல் போயிடுச்சு. என் கண்ணு ரொம்ப எரியுது. என்ன பண்றதுன்னு தெரியல சித்தி. என்னோட கண்ணு சரியாகணும். இப்ப ஏதாச்சும் பண்ணுங்க. என் கண்ணு ரொம்ப எரியுது. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா என்ன? என்ன பண்ண முடியும்னா தண்ணி ஏதாச்சும் போய் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். ஜில்லுன்னு தண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ளீஸ். எனக்காக போய் எடுத்துட்டு வாங்க. என் கண்ணு ரொம்ப எரியுது. அக்காவும் பாவம் இல்ல. பாருங்க நான் எப்படி துடிக்கிறேன்னு. உள்ள இருந்து அக்காவோட சத்தமும் கேக்குது இல்லையா? என் கண்ணு எரியுது. என்ன சத்தம் கேக்குதா? சத்தம் கேக்குது. உங்க காதுல விழலையா? ஐயோ கண்ணு ரொம்ப எரியுது. சில்லுன்னு போய் தண்ணி கொண்டு வாங்க. கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. எனக்கு உதவி பண்ணுங்க. கண்ணு ரொம்ப எரியுதுங்க. போய் தண்ணி கொண்டு வாங்க. நான் என்ன நல்லது பண்ணேன்? நான் சொல்ல வந்தது என்னன்னா, அவன் இங்க இருந்து என்ன நகரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இங்க இருந்து நான் போக முடியாது. அப்படின்னா சரி, இருக்கட்டும். கெமிக்கல் பட்டதுனால என் கண்ணு தெரியாம போக போகுது. பல்லு கூட கண்ணு தெரியாத பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறான் பாருங்க. நானே பல்வேந்தர் கிட்ட போய் சொல்றேன் பாருங்க. சித்தியால அக்காவோட கண்ணு நிரந்தரமா போக போகுது. நீ வேணா பாத்துட்டு இரு. ஏய் நில்லு. நீ எங்க போற? இரு, நானே போய் எடுத்துட்டு வரேன். ஏன்னா இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா கழுத்து நெரிச்சு கொன்னுடுவான். நீ இங்கே இரு, நானே போறேன். நான் போய் ஜில்லுன்னு தண்ணி கொண்டு வரேன், சரியா? நீ இங்கே இரு, இப்ப வந்துடுறேன். போங்க சீக்கிரம் போங்க. அடேங்க அப்பா, வென்றாளே. டாங்கோ ஹெல்ப் மீ. எஸ் சார். பாத்தா அக்காவை தூக்கு. எப்பாடி, அவ்வளவுதான். அப்படிதான். கலக்கிட்ட ஷாலு, சிக்னல் கொடு. வேலை முடிஞ்சது. வந்துட்டா. ஆயுஷ் பாணி, சித்தி தண்ணி கொண்டு வர போயிருக்காங்க. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கும். நீ அக்காவை கூட்டிட்டு போயிடு. பாணி நீ அவங்க கூட போ. ஏதாவது ஹெல்ப் தேவைப்படலாம். அப்புறம் ஒரு நிமிஷம், நீங்க அங்க போய் சேர்ந்தோன்னே எனக்கு ஒரு கால் பண்ணிடுங்க. நானும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறேன். நீங்க என்ன பண்ண போற? நீ எங்க கூட வந்து? இல்ல சித்திக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம கிட்ட இப்ப நேரமும் இல்ல. சித்தி இப்ப வந்துருவாங்க. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க. போங்க, அவங்க வரதுக்குள்ள கிளம்புங்க. ஆனா அண்ணி எப்படி நடந்து வருவாங்க? நீ மூளை எங்க வச்சிருக்க? சீக்கிரம் வா. சீக்கிரம் கிளம்பி போ. ஓகே, போ. பாத்து வா. ஹாய், ஆல் குட். நான் உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் ஓகே தானே? தெரியலையா? ஐ சி. எங்க போயிட்டு இருக்க? தெரியலையா? தெரியலன்னா என்ன அர்த்தம்? தெரியலன்னு அர்த்தம். அது வேற ஒண்ணும் இல்ல. வீட்ல இருக்கும்போது ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ண, அதான் வெளியே கிளம்பலான்னு வந்துட்டேன். ஓ, சோ இந்த மூச்சு முட்டுறது அப்புறம் ரெஸ்ட்லெஸ்னஸ், இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தெரியல. எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? அதாவது ரெஸ்ட்லெஸ்னஸ், மூச்சு முட்டுறது, இதெல்லாம் ஏன் வருதுன்னா நீ யாரையோ மிஸ் பண்ற. அண்ட் யாரோ ஒருத்தர் உன்னோட லைஃப்ல இப்ப இல்ல. லக்ஷ்மி, நீ லக்ஷ்மியை மிஸ் பண்ற. நீ அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க. யோசிக்கும் போது கோவம் வருது இல்ல? ஏன்னா அவ பல்விந்தரை கல்யாணம் பண்ணிக்கிறா. அதனால நீ நான் அப்செட்டா தான் இருந்தேன். பல்விந்தர் கூட கல்யாணம், அதை நினைச்சாலே என் உடம்புல அப்படியே எரியுது. கோபம் வருது. ஆனா ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல, எதுவும் பண்ண முடியாது. ரியலி? எஸ், ரியலி. நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இன்ஃபேக்ட் உன்னால மட்டும்தான் லக்ஷ்மியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும். என்னால தடுக்க முடியாது. நான் முயற்சி பண்ணல. ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? எதுவும் பண்ண முடியல. அண்ட் நீ முயற்சியே விட்டுட்ட. லக்ஷ்மி இப்படி பண்ணிருப்பாளா? ஐ மீன், லக்ஷ்மி எத்தனை முறை அவளோட உயிரை பத்தி கவலைப்படாம உன்னோட உயிரை காப்பாத்திருப்பா. அதுல அவளுக்கு லாபம் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி அவ யோசிச்சதே இல்லை. ஆனா நீ பாரு, டக்குன்னு தோத்து போயிட்ட. நான் தோத்து போகாம என்ன பண்றது?
இது முழுக்க முழுக்க லட்சுமி எடுத்த முடிவு. அந்த பல்விந்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது. நான் சொல்றதை கேட்க கூட அவ தயாரா இல்ல. டேடும் பாட்டியும் கூட லட்சுமியோட முடிவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் டேடும் மாமும் லட்சுமிக்கு கன்னியாதானம் பண்றதுக்காக போயிருக்காங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. இந்த தண்ணி சீக்கிரமா உன் கண்ணை சரி பண்ணு. அப்பதான் என் உயிர் என்கிட்ட இருக்கும். நீங்க என்னங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க 100 வயசு வரைக்கும் இருப்பீங்க. நீங்க வேணா பாருங்க, பல்வேந்தர் கிட்ட உங்களை பாராட்டி பேசுவேன். உங்களை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவோம். தலையில தூக்கி வச்சு ஆடி என்ன பிரயோஜனம்? அதுக்கு 4 காசு கொடுத்தாலாவது பிரயோஜனம் இருக்கும். என்ன சொல்ற? என்னங்க, நீங்க நேரா நிறைய காசை கேளுங்க. லட்சுமி அக்காவை பாத்துக்கிறீங்கல்ல, உங்களுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். நான் தண்ணி எடுத்துட்டு போறேன். தேங்க்யூ. வேலை முடிஞ்சது ஷாலு. இப்போ உட்காந்து ஆயுஷோட காலுக்காக வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் அக்கா இங்க இல்லன்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. லட்சுமி யாரோட பேச்சையும் கேட்க மாட்டா. ஆனா அவளோட பேச்சை எல்லாருமே கேட்கணும். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. எப்பெல்லாம் உன் லைஃப் ஆபத்துல இருந்துச்சோ, அவ அப்ப உன்னை காப்பாத்த வரும்போது முதல்ல உன்னோட லைஃப் நீ காப்பாத்திக்கும் தான் அவகிட்ட சொல்லியிருக்க. ஆனா அவ என்ன பண்ணா? என் பேச்சை எங்க கேட்டா அவ கேட்கவே மாட்டா. ஆமா, என்னை காப்பாத்த முயற்சி பண்ணுவா. அதுக்கு பதிலா அவ உயிரை பத்தி கூட கவலைப்பட மாட்டா. எனக்கு எதுவும் ஆகப்பட மாட்டா. எக்ஸாக்ட்லி. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க ப்ரோ? குதிச்சுடு, ஜஸ்ட் ஜம்ப் இன். போய் லக்ஷ்மியை காப்பாத்து. எல்லா ஸ்டெப்லயும் அவ அவளோட கடமையை செஞ்சிருக்கா. உனக்காக நல்லது செஞ்சிருக்கா. ஆனா நீ அவளுக்கு என்ன செஞ்சிருக்க? இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கியா? அண்ட் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்கிறது எனக்கும் தெரியும். அஃப்கோர்ஸ் நீங்க 2 பேரும் இப்போ ஒன்னா இல்லைங்கிறதும் தெரியும். ஆனா இந்த டிவோர்ஸ்லாம் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு. மனசார நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க. இன்னைக்கும் உங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அண்ட் அதனாலதான் நீ ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க. உனக்கு மூச்சு முட்டுது. யாருக்கு தெரியும்? லக்ஷ்மி கூட இந்த ஃபீலிங்ஸ் இருக்கலாம். அவ உன்னை மிஸ் பண்ணலாம். உன்னை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதனால இப்ப சொல்லு, நீ என்ன பண்ண போறன்னு சொல்லு. லக்ஷ்மியோட கல்யாணத்தை தடுக்க போறியா இல்லையா? நான் போய் தடுத்தே ஆகணும். எனக்கு இது ஆரம்பத்துல இருந்தே தெரியும். ஆனா லட்சுமியை சொன்னதுனால என்னால எதுவும் பண்ண முடியல. ஆனா இதுக்கு மேல இல்ல. என் மனசு சொல்றது மட்டும்தான் நான் கேட்பேன். லட்சுமி கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். அதுவும் பல்விந்தர் கூட. லட்சுமி என்னோட உயிரை காப்பாத்திருக்கா. எனக்கு லைஃப் கொடுத்திருக்கா. என்ன ஆனாலும் லட்சுமியோட வாழ்க்கையில ஆபத்து வரவே கூடாது. அவளுக்கு நான் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டேன். இதுக்காக லட்சுமி என்ன அடிச்சா கூட பரவாயில்ல. நான் லட்சுமியை பல்விந்தரை கல்யாணம் பண்ணிக்க விடவே மாட்டேன். That's like my bro. Just do it. நீ லட்சுமியை காப்பாத்துவ. பொண்ணை வர சொல்லுங்க. சரி. கொஞ்சம் முகத்தை காட்டு, நான் பாக்குறேன். அடடா, மகாராஜா மாதிரியே இருக்கேடா. இன்னைக்கு உன் காட்டுல மழை தான் லாட்டரி அடிச்சிடுச்சு. எனக்கு வெக்கமா இருக்குடா. விட்றான்றல. கிளம்பு போன்றல. என்னாச்சு? சொல்றல. பெருசா பேச வந்துட்டான்.